கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பன்னீர்செல்வம் ஐயா இறந்ததை கேள்விப்பட்ட உடனே இருதயெல்லாம் நிச்சயமாக செயலிழந்து போச்சு. ஏன்னு சொன்னால், இங்கே எனக்கெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே அவர் நல்லா தெரியும். எங்களோடு நல்லா பழகின ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு சொல்கிறத விட எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்ல முடியும். நாங்கள் ஒரு டீமாக இருக்கிற ஊழியத்தில் எங்ககிட்டலாம் நல்ல தைரியத்தை சொல்லுவார். நீங்கள் ஊழியத்தை செய்கிறதுக்கு நான் ரொம்ப பக்கபலமாக இருப்பேன்பா, நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க, தைரியமாக செய்யுங்கன்னு எல்லா ஊழியத்திலும் எங்கள் வயசுக்கு யூக்களாக இறங்கி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக, அது நினச்சி கூட பார்க்க முடியல. நாங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ இழந்ததுக்கு கூட நாங்கள் இந்தளவுக்கு துக்கம் எங்களுக்கு வந்ததில்லை. ஆனால் இவர் எங்களை விட்டு பிரிஞ்சது நிச்சயமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது ஜீர்ணிக்கலை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட தேவ மனுஷன் உலகத்திலேயே நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம், இனி பார்க்கவும் முடியாது. இனி நாங்கள் எப்படி இவரை மறக்க போகிறோம்னு தெரியலை. இனிமேல தான் கர்த்தர் அவர் குடும்பத்தையும் அவருடைய உறவினர்களையும் பேரப்பிள்ளைகளையும் எங்களையும் திடப்படுத்தணும் ஆண்டவர். எங்கள் மாவட்டத்தினுடைய ஊழியர்கள் எல்லாமே அவர் இல்லாமல் நாங்கள் ஒன்று கூட இது வரைக்கும் செஞ்சதில்லை. இனி எப்படி செய்ய போகிறோம் தெரியல. இதை பார்க்குற எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.